தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலில் 42வது பாசுரம் பார்க்கலாம். பழிதிலா ஒழுகல்லாற்று பலசது பேதிமார்கள் இழிக்குலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமின் நீர் கொடுமின் கொண்மின் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய்போல் மதில் திருவரங்கத்தானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். 39, 40, 41 பாசுரத்துலலாம் பிறப்பால் தாழ்ந்திருந்தாலும் பகவான் அதெல்லாம் பார்க்க மாட்டார், பக்தியை தான் பார்ப்பார்னு சொன்னார். அதே மாதிரி அடுத்ததில் எந்த தொழில் பண்ணாலும் அவன் சரணாகதின்னு பக்தி அடைஞ்சு வந்துட்டான்னா தொழில் அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் அப்படியே மன்னிச்சு விட்டுருவார்னு பார்த்தோம். 41 அப்படிப்பட்ட பக்தனோட உத்திஷ்டத்தை உண்ணணும். அவள் கொடுக்கதா இருந்தால் அதை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப உத்திஷ்டம், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ 42 என்ன சொல்கிறான்னா, பகவான் அடையிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? பக்தி தான். இதைத்தான் ஞானம் தர்ஷனம் பிராப்தியும்பார்கள். இந்த 3 இருந்தால் தான் பக்தியே வரும். இன்னார் எண்ணியார்னா பார்க்க மாட்டார் பகவான். யாரிட வேணால் பக்தி எப்போ வேணால் வரலாம். ஏன் ஜடாயு குகன் போன்றவங்க பக்தி இருந்ததா இல்லையா? அவள் என்ன படிச்சிருந்தாளா வேதங்கள்லாம்? அப்படிலாம் இல்லை. அவள் வேணுங்கிறது பக்தி தான். அவ்வாறு பக்தியுடன் வருபவர்களை பெருமாளுக்கு நிகராக பூஜிக்கணுமா. அவர்கள்ட்ட ஞானத்தை பெற்றுக்கணும், நம்மளும் கொடுக்கணும், அவளை தொழ வேண்டும். இதைத்தான் 42 சொல்கிறார். வேதத்தை முழுவதுமாக கற்றவர்களே பிரம்மன் முதலான எல்லாருமே ஒரு இடத்தில் பழுதில்லாமல் நன்றாக வேதத்தை கற்ற வேதிமார்களே, சதுர்வேதிகள் இருக்கா இல்லையா, சதுர்வேதிமார்களே எம் அடியார்களாக, இதெல்லாம் பகவான் சொல்கிற மாதிரி எம் அடியார்களாக இருப்பவர்கள் எந்த தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை விழுந்து வணங்கி நீங்கள் படித்ததை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், அவர்களும் தாங்கள் படித்ததை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இப்படி அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பக்தனாக மட்டும் இருந்தால் அவனிடம் உள்ள ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படி செஞ்சால் பகவானுக்கு சமமாக அவர்களை வழிபடணும் அப்படின்னு பகவானே சொல்கிறாராம். அதுக்கு ஆழ்வார் சொல்ல, நீர் இப்படி தான் அருளி செய்தீர் போலும் அப்படின்னு முடிக்கிறார்.